ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ராகி ஆப்பம் எல்லாம் செய்ய போகிறது அரிசி சேர்க்க மாட்டோம். ஆனால் அந்த சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரத்துக்கு சாதம் சேர்ப்போம். இன்னைக்கு சாதம் சேர்க்காம நல்ல சூப்பராக ஃப்ளஃபியாக ஆப்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1/2 டம்ளர் காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன். காட்டு யானம் அரிசியில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அதிகப்படியான ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அயன், விட்டமின் பி, ஜிங்க், மேங்கனீஸ் இருக்குது. இது கூடவே 1/2 டம்ளர் ராகி எடுத்திருக்கோம். ராகியில் ஏராளமான கால்சியம், அயன், ஃபைபர், புரோட்டீன் இருக்குது. இதனால் இது போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, பிளட் சுகர் லெவல் எல்லாமே கம்மியாகிறதுக்கு, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம எடுத்துருக்கிற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இதுக்கு மேலே உளுந்து சேர்த்து வேண்டாம். ஏன்னா உளுந்து இதுக்கு மேலே ஜாஸ்தியாக சேர்த்துனோம்னா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி 3லேருந்து 4 முறை இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி 8 மணி நேரம் நல்லா முழுமையாக ஊற வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்திருக்கேன். நான் தட்டையான சீக்கிரமாக ஊறக்கூடிய அவல் தான் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அவலில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். அவல் நல்லாவே ஊறி வந்துடும். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஊற வச்சிருந்த அவலையும் தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி சேர்த்தாம நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். காட்டு யானம் அரிசி, ராகி, உளுந்து இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அரைச்ச அவல் தேங்காயில் தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுட்டு அதையும் மாவில் சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்துடணும். கையை வச்சு நல்லா கலந்துடும்போது மாவு நல்லா புளிச்சு வரும். இந்த டைமில் மாவோட கன்சிஸ்டன்சி செக் பண்ண வேண்டாம். மாவு கலந்துட்டா மட்டும் போதும். மாவை நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் நல்லா காரசாரமாக சின்ன வெங்காயம், பூண்டு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 15லேருந்து 20 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கலாம். பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி ஆகும். அது வரைக்கும் அப்பப்போ நல்லா கலந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கருகாமல் இருக்கும். இது கூட நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடுசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணலை. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெங்காயம் எல்லா பக்கமும் நல்லா வதங்கி வரும். சின்ன வெங்காயம் நல்லா லேயர்ஸாக வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் 5 நார்மல் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிருக்கேன். இது கூடவே நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம சேர்த்திருக்கிற மசாலா எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி
நம்ம சேர்த்திக்கணும். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பும் சேர்த்தி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தி குழம்ப இன்னொரு முறை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது போல் நல்லா கொதிக்க வைக்கும்போது பூண்டு வெங்காயத்துலலாம் மசாலா நல்லா பிடிச்சி நல்லா வரும். சின்ன எலுமிச்சை சைஸ் புளி நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையுமே வடித்து சேர்த்திக்கலாம். ஸோ புளிப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு புளி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு புளி சேர்த்துனதுனால நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விடணும். ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. புளிப்பு தன்மை குழம்புல எல்லாமே நல்லா செட் ஆகணும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை தூவி விட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டோம்னாவே போதும். ரொம்ப அட்டகாசமாக காரசாரமான சின்ன வெங்காயம் பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு நல்லா வரணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். ஆரம்பத்தில் இதை நல்லா கலந்துட்டுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ மாவு பாருங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா? இட்லிக்கே இந்த கெட்டித்தன்மை இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஆப்பத்துக்கு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சுற்றி ஊற்றும் போது சட்டிலையும் படணும். அதே சமயத்தில் மாவுமே ரொம்ப படக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மாவு பதம் இருக்கணும். அதனால் நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி இது போல் லைட்டாக தண்ணி கன்சிஸ்டன்சி, ரவா தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஆப்பக்கடாய் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி நல்லா இது போல் சுற்றி விட்டுறணும். நடுவில் மட்டும் கொஞ்சமாக மாவு வச்சுக்கணும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரத்துக்காக. ஓரங்கள் எல்லாமே நல்லா முறுமுறுப்பாக வரத்துக்காக மெல்லிஸாக போட்டு எடுத்துக்கணும். ஆப்பம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இது போல் அதுவே கழண்டு வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆப்பத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஓரம் எல்லாமே நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. நடுவில் நல்லா ப்ளஃபியாக இருக்குது. இதே போல் நான் 2 ஆப்பம் செஞ்சு எடுத்துக்கிறேன். 2 ஆப்பம் சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நான் சின்ன வெங்காயம் பூண்டு புளிக்குழம்போட தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எந்த வகையான சாரமாக இருக்கிற ஒரு குழம்போ சட்னியோடையோ சேர்த்து சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இது போல் உணவு சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கலாம். நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி உணவை செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்தாமல் அட்டகாசமான ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு.